திருக்குரானிலே அபூ லஹப் என்பவருடைய பெயரால் ஒரு அத்தியாயம் எடுக்கிறது. அந்த அத்தியாயத்தில் அபூ லஹபின் மீதும் அவருடைய மனைவியின் மீதும் எல்லாம் வல்ல இறைவன் கோபம் கொண்டு சில சபிக்கும் வாசகங்களை இடம்பெற செய்திருக்கிறார். அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமடையட்டும், விறகு சுமந்து செல்லுகிற அவருடைய மனைவிக்கும் இதே நிலைதான் வரும் என்று அவர்களை சபிக்கிறார். இந்த அத்தியாயம் இறக்கப்பட்ட காரணம், பின்னணி இதெல்லாம் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். இந்த அத்தியாயத்தில் இருக்கிற இன்னொரு புரிதலை நாம் சொல்வதற்காகவே இந்த அத்தியாயத்தை இப்போது நாம் பேசப் போகிறோம். அல்லாஹ் தஆலா அபூ லஹபுடைய உண்மையான பெயர் ஒன்று இருக்குல்ல, அபூ லஹபுடைய உண்மையான பெயர் அப்துல் உஸ்ஸா, உஸ்ஸா என்ற கடவுளின் அடிமைன்னு பேரு. அவருடைய மனைவிக்கு ஒரு பேர் இருக்கு, உம்மு ஜமீல் அல்லது அர்வா பின்த் ஹர்பு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. உம்மு ஜமீலுங்கிறது ஜமீலின் அம்மா என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. அர்வா பின்த் ஹர்பு, ஹர்பு என்பவருடைய மகள் அர்வா. அர்வா என்பது அந்த அம்மாவுடைய பேரு, அபூ லஹபுடைய மனைவியின் பேரு. அபூ லஹபுடைய பேரு அப்துல் உஸ்ஸா. இந்த அபூ லஹபுடைய மனைவி யாருன்னு கேட்டா அபூ சுஃபியான் இருக்காரு பாருங்க. எல்லா யுத்தங்களிலும் பெருமானாரை எதிர்த்து வந்த அணிக்கு தலைமை ஏற்றவர், பின்னாளில் ஹிஜ்ரி 8 இஸ்லாத்தை ஏற்ற அபூ சுஃபியான் இருக்கார் இல்லையா, அந்த அபூ சுஃபியானுடைய கூட பிறந்த சகோதரி தான் இந்த அர்வா என்பவர். அபூ லஹப் என்பவர் யாருன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தையின் சகோதரர். அதாவது அப்துல் முத்தலிபுடைய மகன்தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அப்துல்லா. அந்த அப்துல் முத்தலிபுடைய மகன்தான் அபூ லஹபு. அப்துல்லாவுக்கும் அபூ லஹபுக்கும் உம்மா வேற வேற, வாப்பா ஒண்ணு. இந்த உறவுகளை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அபூ லஹப் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் கை நீட்டி திட்டுறாரு. அப்போதான் அல்லாஹ் கோவப்பட்டு சொல்றான், அபூ லஹபு ஒரு கையை நீட்டினார் இல்லையா, 2 கையும் நாசமடையட்டும், அவர் சேர்த்த செல்வமும் அழிஞ்சு போகட்டும், அவருடைய மனைவி விறகு சுமப்பவர், அவரும் கழுத்துல கயிறை மாட்டிக்கிட்டு தான் சாவுவாரு என்று இறைவன் சபிக்கிறான். இங்கே ஏன் இறைவன் அவர்களுடைய பேரை நறுக்குன்னு அர்வா அப்துல் உஸ்ஸா அப்படின்னு பேரை சொல்லாம ஏன் அவர்களுடைய பண்புகளை சொல்லுகிறான்? ஹம்மாலத்தல் ஹத்தப், விறகு சுமப்பவர் அபூ லஹபு. இந்த பேர் அவருக்கு ஏன் வந்துச்சுன்னா, தீயை அவர் மூட்டுகிறவராக இருந்தார். தீயை மூட்டுகிறவர் என்று சொன்னால் தவறான பேச்சுக்களை பரப்புவது, மனம் புண்படும்படி பெருமானாரை பேசுவது, மற்றவர்களெல்லாம் பெருமானாரை காயப்படுத்தினார்கள். அபூ சுஃபியான் எல்லாம் தத்துவத்தை எதிர்த்தார், பெருமானாரை தத்துவ யுத்தத்துக்கு அழைத்தார், நேரடியாக பிசிக்கல் ஃபைட்டுக்கு வந்தார், யுத்தத்துக்கு வந்தார், தாக்கினார். அபூ லஹப் அப்படியா இல்ல, அவமானப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, அருவருப்பாக பேசுவது, உடைய மனைவி அப்படித்தான் கோல் சொல்வது, புறம் பேசுவது, இவ்வாறு பெருமானாரை இழிவுபடுத்தி கொண்டிருந்தார். அதனால அந்த 2 பேருடைய பெயரையும் சொல்வதற்கு பதிலாக அவருடைய பண்புகளை ஹம்மாலத்தல் ஹத்தப், விறகு சுமப்பவர், தீய பரப்புவர் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னவென்றால், யாரெல்லாம் இந்த பண்புகளை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நாசமடையட்டும் என்பதுதான் அங்கே இறைவன் சொல்ல வருவது. அங்கே கேரக்டர் தான் முக்கியமே தவிர பெயர் அல்ல. அதனால்தான் ஃபிரௌனுடைய ஒரிஜினல் பேர் இருக்கு பாருங்க, ஃபிரௌனுடைய ஒரிஜினல் பேரை சொல்வதற்கு பதிலாக செகண்ட் ரம்சேஸ் என்று சொல்வதற்கு பதிலாக ஃபிரௌன் என்று சொல்வது, எகிப்து நாட்டினுடைய மன்னனை குறிக்கக்கூடிய ஃபிரௌன் என்ற வார்த்தை இறைவன் சொல்வது அந்த கேரக்டர் தான், பெயர் முக்கியம் அல்ல. அதுபோல தீயை மூட்டுகிற பண்புடையவர், இஸ்லாத்தை பற்றி அவதூறுகளையும் பழிச்சொற்களையும், அது பயங்கரவாத மார்க்கம், தீவிரவாத மார்க்கம் அப்படின்னு பழிச்சொற்களை சொல்லக்கூடியவர்கள், நெருப்பு மூட்டி தீயை மூட்டுகிற பண்பை உடையவர்கள், அதற்கு விறகு சுமந்து கொடுப்பது போல அதற்கு எடுத்து கொடுக்க ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்கள், இவ்வாறான பண்புடையவர்கள் அழிந்து போவார்கள் என்று சொல்வதுதான் இறைவனுடைய நோக்கம். அந்த பண்புடையவர்கள் எந்த காலத்தில் எல்லாம் இருக்கிறார்களோ அந்தந்த காலத்தில் வாழுகிற அனைத்து மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வாசகத்தையே எல்லாம் வல்ல இறைவன் இந்த சூறாவிலே வைத்திருக்கிறான் என்பதைத்தான் ஒரு புதிய புரிதலாக திருக்குர்ஆனுடைய